உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து நம்ம பதிவுகள்லாம் பார்க்கிற ஆதரவு தெரிவிக்கிற உலகத்தில் இருக்கும் உலக நாடு கண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. எப்பொழுதுமே மனதின் நீளம் வாழ்வின் நீளம். தம்பி வினோத் அடிக்கடி சொல்வேன், மனதின் நீளம் வாழ்வின் நீளம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகம் ஃபுல்லா போகும். நாம் முதல்ல நம்மளை நம்பணும், அதான் விஷயம். அதற்கு யாருடைய அருள் வேணும்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவானுடைய அருள் வேண்டும். என்றுமே நண்பர்களே, குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மே 14 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். இந்த குரு பயிற்சியினால் கொட்டி கொடுக்க போகும் குரு பார்த்தால் அவ்வளவுதான், குறையெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோட இந்த பதிவை தொடங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சனி எப்பொழுதுமே நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இதை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் நம்ம சேனல் தான் சேர்த்துச்சு. அவ்வகையில குரு பார்த்தாச்சு, இனி என்ன குறை? இந்த வார்த்தைகளும் ரீச் ஆகணும். காரணம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்குவார், ராகு நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வாமித்திரர் ஒரு சொர்க்கத்தையே படைத்தார், புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு குரு நினைத்தால் தன் வலிமையால் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்க முடியும். அப்போ மிதுனத்தில் வருகின்ற குரு என்பது புதனுடைய வீட்டிற்கு வருகின்ற குரு. புதன்னா யாரு? டிஜிட்டல் கார்டுங்கிறது வேத சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். இன்னோவேஷன்ஸ், நியூ இன்னோவேஷன்ஸ், புதிய திங்கிங், புதிய பாசிபிலிட்டிஸ். இந்த வருடமே இளைஞர்களுக்கான வருடம், இளமைக்கான வருடம். இளைஞர்களுக்கான வருடம்ங்கிறத விட இளமைக்கான வருடம். என்ன வித்தியாசம்னா, புதுமை சிந்தனைகள் பிறக்க போகிறதே, அப்ப இது இளமைக்கான வருடம் தானே. அப்போ நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ் மிதுனத்துல வருகின்ற குரு தருகிறார். குரு டிஜிட்டல் கார்டு என்பதால் உங்க பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குரு சப்போர்ட் பண்ண போறார். இந்த வருடமே எங்கு திரும்பினும் குருவின் பார்வை. காரணம், இந்த கார்னர்ல குரு, இந்த கார்னர்ல சனி, இப்படி ஃபுல்லா ரவுண்டா பாத்துறாங்க, எல்லாரையும் பாத்துறாங்க ஆவரேஜா. அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. கல்வியில் ஒரு சாதனைகள். பசங்க ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் தாண்டி விர்ச்சுவல் கிளாஸ்ங்கிற லெவலுக்கு, அந்த கிளாஸ்க்குள்ளேயே போய், அதாவது ஒரு மீடியா மாதிரி வரும், அதுக்குள்ளேயே போய் ஆப்பிரிக்கா போய் அந்த சஹாராவிற்கு சென்று பாலைவனத்தை தொட்டு பார்த்து விட்டு திரும்ப போகிறார்கள் மாணவர்கள். விர்ச்சுவலா ஏஐ உலகத்தை ஆட்சி செய்ய போகிறது. இந்த ஒரு வருடம் VR என்று சொல்லக்கூடியதை ஆட்சி செய்ய போகிறது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு இன்னோவேஷன்ஸ்க்கான வருடமாக இருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி யார் யாருக்கெல்லாம் குபேர வளங்களை தருகிறது, யார் யார் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். ரிஷபராசிக்காரர்கள்லாம் படாத கஷ்டம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த கோக்குமாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த மாதிரி 12ஆம் வீட்டுல இருந்து குரு போன வருஷம் ராசிக்கு வந்தார். ஆஹா, ராசிக்கு குரு வந்துட்டாரா, 5, 7, 9 பார்க்க போறாரு, குழந்தை கல்யாணம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் குரு பார்க்க போறாரு அப்படின்னு நினைச்சிங்க. அந்த ஆள் வக்கரமாயி 12க்கு போயிட்டாரு. வக்கரமாவே உட்காந்துருந்தார். வக்கர குரு உக்கர பலன்கள்னா போட்டாங்க. நம்ம மீடியா இருக்கு பாருங்க, அந்த ஆளு உக்கரம் ஆவரானோ இல்லையோ, பேசியே உக்கரமாக்கி விட்டுறது. வக்கர குருவின் உக்கர பலன்கள், வெரி குட். அந்த மாதிரி அந்த வக்கர குருவாவே சுத்திட்டு இருந்தான். அப்ப குரு இப்பதான் வந்து நார்மலாகி வந்து உட்காந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள 2ஆம் இடத்துல போட்டு விட்டாங்க போஸ்டிங். சரி, நல்லதுதான், விடுங்க, எல்லாம் நன்மைக்கே. காரணம் என்னன்னா, குரு உடம்புல உட்காந்து உடம்பை கெடுக்கிறதுக்கு, உடம்புல உட்காந்தா உடம்பு கெட்டு போயிடும். 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார், தனஸ்தானத்திற்கு. இன்றுமே நண்பர்களே, 2ஆம் இடத்திற்கு யார் வராருன்னு ஒரு, நான் அதுக்கிட்ட ஸ்தான பலன் ஒன்று சொன்னேன். சந்தனம் இருக்கு, சந்தனத்தை எங்க வச்சுக்கலாம். சந்தனம் மிகுதியானா கூட என்ன பண்ணலாம், சந்தனத்தை நீங்க சும்மா கட்டி ஏதாவது கதவுல கூட, என்ன ஒரு ஆயுத பூஜை மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு டிவைனான ஆள் போல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. என்னைக்குமே நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் சிறப்பு தான். அப்ப 2ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார். எதுக்கு இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு குரு ஆகாதவர், நீங்க அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட பசங்க, உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதி 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் என்றால், பொன்னை தருவார். பொண்ணுனா என்ன? தங்கம். தங்கம் வாங்க
ரிஷப ராசிக்கு வாங்க. இப்போ இந்த உலகத்திலேயே இந்த ஜோதிடர் குரூப்லேயே அதிகப்படியான தங்க நகை போட்டிருக்கிறது நீங்கள் தான் ராம்ஜி. கரெக்ட். இந்த வடபழனி கோயில் முன்னாடி தான் வாங்கினது. பார்த்தீங்கன்னா ஒன்லி 300 rupees. அந்த மாதிரி தங்கம் எல்லாம் தங்கம் அல்ல. சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரிஜினலாக தங்கம் போட்டிருக்காங்களான்னே தெரியாது. பெருமைக்கு போடுறவங்க தான் இங்கே அதிகம். நானும் உண்மையிலே போட்டிருந்தேன், கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நோ தங்கம், தங்கம் மாதிரி அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு ஒரிஜினலா தங்கம் சேரப்போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டிலே குரு வருகிறார். 2ல குரு வரும்பொழுது என்ன ஏற்படும்னா, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடவே முடியல குருஜி, ஒரே இதா இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். 2ஆம் இடம் வாக்கு வன்மை, சபை மரியாதை எல்லாம் ஏற்படும். ஒரு சபையில உட்காந்து உங்களை பேச சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசுறேன்ல அப்படின்னா மற்றவங்க அமைதியா கேட்பாங்க. காரணம் என்ன? அதான் அந்த சபை மரியாதை அதை கொடுப்பார் குரு. 2ஆம் இடம் குடும்பத்தில் உட்கார்ந்து விடு, குடும்பத்தை சேர்த்து வைப்பார். எங்க ஃபேமிலி கோல் என்ன? யாராவது ஃபேமிலி குரூப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஃபேமிலி குரூப் வச்சிருந்து பாருங்க. அந்த ஃபேமிலி குரூப் சும்மா தான் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. சித்தப்பா ஒரு கமெண்ட் போட்டாருன்னா அதுக்கு அடுத்து அத்தை ஒரு கமெண்ட் போடுவாங்க. ஐயோ, இந்த கம்பெனியில் டெக்னீஷியன்ஸு மேனேஜ்மெண்ட்டை கூட வச்சு ஒரு குரூப்பாக போட்டுடலாம், இவங்களை வச்சு ஒரு குரூப்பும் போட முடியாது. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. அப்போ 2ஆம் இடத்துல குரு வரும்போது இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, சார் எடுக்கிறது ஏறுவது பல்லக்கு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது என்ன எடுக்கிறது? பார்த்துங்க, கூகுளில் பார்த்துங்க, எடுக்கிறது டேஷ் ஏறுவது பல்லக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டி வீட்டில் அவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டை பத்தி தெரியாதா? பெருமாள் கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே நீங்க. இவங்க திரும்ப உங்க வீட்டை பத்தி தெரியாதா? சிவன் கோயில் வாசல்ல நம்மால ஒருத்தங்க உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்படி எடுத்து யார் இது யார் இது தானன நானே நானன நானே, குடும்பமா சொந்தங்கள் பந்தங்கள் எதுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தான் இப்படிதான், சும்மா பெருமைக்கு தான் போடுறான். உண்மையிலேயே சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட இருக்கோம்னா கிடையவே கிடையாது. ஒரு வளகாப்பு போனீங்கன்னா ஒரு இந்த பொண்ணு உட்காந்துருக்கும் பிரெக்னென்ட் ஆகி, அதை ஒருத்தரும் போய் யாராவது சந்தனம் பூசுங்கடா, எல்லாரும் அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஸ்மெல் பண்ணி கமான் அப்படின்னு குடும்பத்திலே அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்டேட்டஸ் வைக்கணும். இப்போ அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச அவர் விழாக்கள் கூட ஸ்டேட்டஸ் விழாக்களா போயிடுச்சு. அப்ப 2ஆம் இடத்துல குரு வரும்போது உண்மையிலேயே குடும்பத்தோட மகிழ்ச்சியா மொபைல் போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா போன்ற விஷயங்கள்லாம் ஹாப்பியா இருப்பீங்க. அப்ப ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தோட நேரத்தை ஒதுக்கிறது அதிகமாகும். நிறைய தங்க நகைகள் வாங்குவீங்க. குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. படிப்பு நல்லா வரும். ஏய் பரமா படிடா, அது மாதிரி உங்க அப்பா கெஞ்சி கெஞ்சி கேட்டப்போ வராத படிப்பு குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வந்தவனா வந்துடும். சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூட நான் போயிருந்தேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லை டாக்டர், அவியில் ஒன்று போட்டு விடுங்க, நல்லா தூங்குறேன். தம்பி ஃபோன் பண்ணா வினோத், அண்ணே நாளைக்கு ஷூட் இருக்கா? என்னத்தை குத்துனாங்கன்னு தெரியலப்பா, 3 நாளாக சுற்றின்னு இருக்கேன், தூக்கமாக வருது. பேபு சேட்டா என்னமோ போட்டு விட்டாங்க. அது சரியாகிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அப்புறமா அந்த டாக்டருக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன் அந்த வீடியோ. டேய் பரமா படிடா. நிறைய பேர் என்ன பிரச்சனைனா படிக்காம சுத்திருக்கான். இப்ப 2ஆம் இடத்துல குரு வரும்போது நுழைவுத் தேர்வுகள்ல வெற்றி. நான் சொல்லும் போது ஜாலியா இருக்கும். நம்ம ஸ்டைல் எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அறுவை சிகிச்சை கூட அழகா சிரிச்சுக்கிட்டே பண்றது நம்ம ஸ்டைல். அப்போ குரு வந்துட்டாருங்கிறத எல்லா இடத்துலயும் நீங்க பாக்குறீங்க, கேட்குறீங்க, டிஃப்ரெண்டா தான் கேளுங்களேன். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையா 6 பாக்குறாரு, உடம்ப சரி பண்றாரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், மாங்கல்ய பலம், அதெல்லாம் தராரு. அசட்ஸை சேர்த்துறாரு, சொத்துக்களை சேர்த்துறாரு. சூப்பரா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் 9 10 பாக்குறாரு. 10ங்கிறது தொழில். உங்க தொழில் பிச்சுட்டு பறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 10 பார்க்கும்போது என்ன ஆகும்? தொழில் பிச்சுட்டு பறக்குது. காலையில பாத்தீங்கன்னா தெரியும், இடியாப்பம். இந்த இடியாப்பக்காரன் எதுக்கு வராருன்னே தெரியல. இந்த இன்ஸ்டால்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு நம்ம தொழில். நம்ம எதுக்கு விற்கிறோம், ஏன் விற்கிறோன்னே தெரியல. எவனுமே புக் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா குரு பார்த்துட்டார், இனிமே உங்க தொழில் பிச்சுக்கிட்டு பறக்குது. எழுதி வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம், ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி சிறப்புகிறது. மாங்கல்ய பலம் அதிகமாகிறது. அசட்ஸ் தங்கம் அதிகமாகிறது. ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ரிஷபராசி புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிற ராசியில ரிஷபராசி முதல் ராசி. இந்த கிட்டத்தட்ட 2024 பட்ட கஷ்டம் 2025 மாறிடுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான் ஃபர்ஸ்ட் ராசி. ஜென்மத்தில் குரு,
ஜென்மத்தில் குரு வந்தா போதுண்டா சாமி அப்படிங்கிற வாழ்க்கை ரிஷபராசினியர்கள் வாழ்ந்துட்டீங்க. ஏற்கனவே கேது வேற உங்களை லாக் பண்ணியிருந்தார். இப்போ கேதுவோட லாக்கும் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருடத்தில். மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி யார் ரிலீஸ் பண்ணுறான்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு கிடக்கார். குரு இயற்கையாகவே சுபகிரகம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ குரு நம்மக்கிட்ட உட்காந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? எதையும் செயல்படுத்த முடியாது. அப்படியே அமைதியாக இருப்போம். நினைக்கிறது 1000 விஷயம் இருந்தாலும் நடக்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பதற்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக சொல்ல முடியும். கோச்சார பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இல்லை என்றால் கோச்சார பலன்கள் 100% வேலை பார்த்துருக்கோம். அப்போ டிசம்பர் மாதம் எண்டிலிருந்து இப்போ இந்த மே மாதம் வரையும் உங்களை வச்சு செஞ்சிச்சா இல்லையா சொல்லு. வேலையில் டிஸ்டர்பன்ஸ், வேலையில் புரியாத புதிருக்குள்ள பிரச்சனை, அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பிரச்சனை, மனசே பிரச்சனைங்க. மனம் போன போக்கில் போனேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு டிசம்பர் மாதத்துல வந்துருக்கும். இதற்கு முன்னாடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ இருந்துச்சு, நம்மளுடைய கிரகமைப்பு ரீதியாக கோச்சார பலன்கள் எடுக்கும்போது 2024 பிப்ரவரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு அழுத்தம், ஒரு போராட்டம், இதே சூழ்நிலை, ஒரு மனசு ஒன்றுமே நிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பலன்களை நம்ம எடுத்த விஷயம். ஸோ இது உண்மை என்றால் நம்ம சொல்ல போகிற இன்னொரு விஷயம் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 2க்கு போகிறார். அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, கடன் சுமையிலிருந்து மீள போகிறீங்க. அதாவது நடக்காத விஷயத்துக்கு, ஆகாத விஷயத்துக்கு, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அது நல்லா இருக்கும்னு நினச்சி கூட கடன் வாங்கியிருக்கலாம். அதே போல் கூட இருக்கவனுக்காண்டி கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கடனால் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா, கடன் சுமையை குறைத்து கொடுப்பதற்காகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் அமர்றார். அவர் 2ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கார். அப்போ கடன் சுமை கட்டாயமாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஏதேனும் இருக்குது, ஸோ என் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியல, நானும் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு விடையே தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனை குரு பகவான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தனால சரியாக போச்சு அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சிறப்பான விஷயம் என்னென்னா, எதிரி எவனே தெரியல ஆனால் என்னை வச்சு செய்யலாம். கூட இருக்கவனா எதுக்க இருக்கவனா எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சால் மட்டும் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, அந்த கேள்விக்கு குரு பகவான் மூலமாக விடை கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துது. அப்போ குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட, ஓகேவா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. அதுவே உங்களுக்கு ஏமாற்றத்தை குறைக்கும், கவலைகளை குறைக்கும், தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருந்தால் குற்றம் இல்லாத ஒரு அதாவது ஒரு நல்லவர், நேர்மையானவர் என்று உங்களை தீர்ப்பளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செயல்பாடு இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு நீங்கள் சண்டையே போனாலும் அவன் போய் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் பல பேருக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கேட்ட விஷயங்களில் ஆமான்னு சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்களேன், இந்த கிரக ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். என்னென்னா, நம்ம சொல்கிற கோச்சார பலன்களில் நடக்கிற விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்ல நம்ம இன்னும் ஆழ்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல். அந்த மிகப்பெரிய கடலில் நான்லாம் சின்ன ஒரு கையளவு கூட கற்றுக்கல. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ண
அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நம்ம வீடியோவில் நிறையா சொல்ல முடியும். ஓகே, ரிஷபராசி நேயர்களுமே எனக்கு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேபோல் அதாவது உலகெங்கும் இருக்கும் மக்கள்னால் அவங்க யார் மூலமாக பார்க்காங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக தான் பார்க்காங்க. இல்லைன்னா என்னை எப்படி பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். நான் காட்டு ஓரமாக, அதாவது ஓரமாங்கிறது குட்டி ஜப்பான் தான், சிவராசி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் நம்ம வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஓரமாக ஒரு சின்ன இடத்துல இருக்கும்போது இந்த உலகெங்கும் என்னை சந்திக்க வச்சது இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, அதற்கு வந்து இவங்களுடைய உதவி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொடர்பு, இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் வந்து நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சனி பகவானுடைய பார்வை ராசியில் இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி விழுந்தாலும் உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் தொடங்க முடியும். சொந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் வேலையாட்களால் பிரச்சனை இருக்குங்க. நான் கம்பெனி வச்சுருக்கேன், பெரிய கடை வச்சுருக்கேன், ஆனால் வேலைக்கு ஆளே வரமாட்டேங்காங்க. நான் வேலைக்கு ஆள் வர்றதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் ரெக்யூஸ்டாக கூட பேசி பார்த்துட்டேன், எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருந்தால் இன்னுமே நீங்கள் யார்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. உங்களை தேடி வேலையாட்கள் வருவாங்க. உங்களை தேடி ஒரு கம்பெனியோட செயல்பாடுகள் மாற்றம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப்பில் 20%. இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதக ரீதியாக பலன் கூற நான் காத்திருக்கிறேன். மெய்யழகனா வாழக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, எல்லோருக்கும் அன்பான பணிவான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்சதை தாண்டி எல்லாரையும் உங்களால் உங்கள் அன்பால் வந்து உருக வைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உங்களை வந்து திக்குமுக்காடிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து விடுதலை தான் கிடைக்குது. குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பகை கிரகம் கூட. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து அசுர குருவான சுக்கிரன், உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கிறது வந்து தேவ குருவான வியாழன். ஸோ அப்போ அவர் வந்து ஜென்மகுரு யாருக்குனாலும் வந்து தொந்தரவு கொடுப்பாரு. சில கிரக சூழலை பொறுத்து அவர் நல்ல பலன்களையும் செய்வார் சில இடங்களில் ஜென்மகுருவாக வந்தாலும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து விடுதலை அப்படின்றது தான் உண்மை. இந்த விடுதலை மூலிமா நீங்கள் என்ன அடைய போகிறீங்க அப்படின்னா, இதனால் வரைக்கும் நம்ம இந்த இலக்கை அடைய முடியாதா, பொருளாதார ரீதியாக நான் ஒரு கோடீஸ்வரன் ஆயிட முடியாதா, என் சொந்த உழைப்பில் நம்ம ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியாதா அப்படின்னு இயக்கத்தில் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிறது இந்த குரு பயிற்சி மூலியமாக நடக்க போகுதுன்றதை நான் வந்து உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எல்லா அளவும் சந்தேகம் வேணாம், நிச்சயமாக நடக்கும். அதுக்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்கு இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து அந்த ஜென்ம குரு மே 11 விலக போகிறாருங்க. ரொம்ப நாள் இல்லை, இந்த பக்கத்தில் வந்துருச்சு. விலகி உங்களுக்கு எங்கே போக போகிறாரு அப்படின்னு ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ம குருவாக இருந்தக்கூடிய குரு பகவான் அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுன ராசி வந்து உங்களுடைய யோகஸ்தானம் மற்றும் தனஸ்தானமாக வரக்கூடிய புதனுடைய வீடாக வரக்கூடிய ராசி. இப்போ தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. தன குடும்ப வாக்கு ஸ்தானங்களில் குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் வந்து உட்காரும்போது உங்கள் ராசிக்கு பகையாகவே இருந்தாலும் இன்னொரு வகையில் ஒரு லாபஸ்தான அதிபதி, ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். 8ஆம் இடத்து பகையாக இருந்தாலும் குணாதிசயங்களை சுக்கிரனும் குருவும் பகையாக இருந்தாலும் ஸ்தான அடிப்படையில் 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தான அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றது வந்து முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். லாபஸ்தானமும் தனஸ்தானமும் இணைவு பெறது வந்து பார்த்திங்கன்னா முதல் தரமான ராஜயோகங்களில் ஒரு யோகம், தர்மகர்மாதிபதி யோகம். உங்கள் பேச்சால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கு மரியாதை உண்டாக போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து வந்திருக்கலாம். இனி வர்ற காலங்களில் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு கண்ணை மூடிட்டு எல்லோரும் நம்புகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் போது உங்கள் வாக்கு மூலியமாக நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தையும் உயர்த்திக்க போகிறீங்க. நிறைய பேசுங்க, நிறைய நண்பர்களை சந்திங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து இதனால் வரைக்கும் முடங்கி கிடந்த, வழி தெரியாமல் என்ன செய்யறான்னு தெரியாமல் முடங்கி கிடந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் கேட் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மடை திறந்து வெள்ளம் இப்படி பீச்சி அடித்து வெளியே வரும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டங்களில் ராகுவோடைய பயிற்சியும் இருக்குது. ரொம்ப தூரம்ல ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது.
ராகு எங்கே வரப்போகிறார் அப்படின்னா உங்களோட தொழில் சார்ந்ததுக்கு வரப்போகிறார். ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றது சிறப்புன்றதை தாண்டி 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை கிடைக்க போகுது. இதுதாங்க உண்மையிலேயே கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறது. ராகு குரு தொடர்பு தான் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு எந்த கிரகத்தோட இணைவோ தொடர்போ போதோ அந்த கிரகங்களோட தன்மைகளை மேம்படுத்தி கொடுக்கும். இப்போ இங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா தனக்காரகன். தனக்காரகனோட திரிகோண தொடர்பில் ராகு வரும்போது உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவார். நீங்கள் சாதாரண நினச்சிக்க வேணாம். அதாவது பொருளாதார மேம்படுத்துவார் அப்படின்னா வந்து ஏதோ கொஞ்சம் நம்ம இப்போ வச்சுருக்கிறதோட கொஞ்சம் கூடுதலாக காசு கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதீதமாக மல்டிபிள் பண்ணி கொடுக்கக்கூடிய யோகம் தான் வந்து ராகு செய்யக்கூடிய வேலை. அந்த ராகுக்கு குரு பார்வை எங்கேருந்து கிடைக்குது? தனஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கிடைக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு கிடைக்குது. இதுவும் தர்மகர்மாதிபதி யோகம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து சாண அடிப்படையில் 11ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாரு. லாபஸ்தானத்துக்குரிய 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றது ஒரு தர்மகர்மாதிபதி யோகன்ற மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுன்றதும் ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தில் இன்னொரு நிலை தான். ஸோ இவ்வளோ அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்படின்ற போது வந்து உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைகிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக தான் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த வகையிலையும் தடை கிடையாது. அதில் முக்கியமாக பிரதானமாக உங்களுடைய நம்ம ராகு, சனி, குரு 3 பேர் சிறப்பான நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வராது. உங்களுக்கு பாருங்கள் 3 விதமான தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுது. அதாவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றது ஒரு தர்மகர்மாதிபதி யோகம். தனஸ்தானத்திலேருந்து குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறது இன்னொரு தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு. அதே நேரத்தில் 10ஆம் இடத்து ஸ்தான அடிப்படையில் சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உட்காந்துருக்காரு. லாபஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் சம்மந்தப்படுது. பல வகையில் வந்து உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி, நான் வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன், பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலத்தில் இருக்கீங்க. இதனால் வரைக்கும் கடினமாக உழைச்சேன், எனக்கான பேரும் கிடைக்கல, புகழும் கிடைக்கல, காசும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த வருத்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேறு லெவலில் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நிச்சயமாக வந்து நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உணர்வீங்க. ஆமாம், அவர் சொன்னது சரி தான், அவர் சொன்னது அப்படின்னு நீங்கள் உணர போகிறீங்க. அதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, காலம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. உங்களை எல்லா சங்கடங்களும் நீங்கி எல்லா விதத்துலையும் நீங்கள் வெற்றியாளராக மிகப்பெரிய மகிழ்ச்சியோட, மன மகிழ்ச்சியோட, பொருளாதார மகிழ்ச்சியோட, குடும்ப ஒற்றுமை, குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்துலேயும் வந்து உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்க போது, குரு பயிற்சி காலம் இருக்க போது. அது மட்டும் இல்லாமங்க, கடன் 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது துலா ராசி. இந்த துலா ராசிக்குரிய சுக்கிரன் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வந்து லாபஸ்தானத்தில் வந்து 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் போய் அமர்றது ஒரு வகையில் யோகம். அதுவும் யோகம். எல்லா கிரகங்களும் கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். அந்த 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. 2ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு விழுது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போதே நோய் எதிரி கடன் எல்லாம் ஓடி போயிடும் நம்மளை விட்டு. எல்லா விதமான சங்கடங்களும் போயிட்டு ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்க போது. அந்த புது பிறவியிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சரியாக சீரமைச்சு கொண்டு போங்க. திட்டமிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி எதையும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ குரு கொடுக்கக்கூடிய அந்த யோகங்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை நீங்கள் அமைச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார், வரப்போகிறாரு. உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதி குருவை பிடிச்சிக்கோங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள். இறை வழிபாடு ரொம்ப அவசியம். இறை வழிபாடும் பக்தியும் தான தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு இயல்பாகவே உண்டுனாலும் அதை இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முடிஞ்சால் மே மாதம் 16ஆம் தேதி குரு பயிற்சி 6 அன்னைக்கு ஒரு 4 ஏழைகளுக்கு வந்து பசியாற்றி விடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பான ஒரு நிலைக்கு போகுன்றதுல எந்த சந்தேகமே வேணாம். கிரக கோச்சார நான் திரும்ப சொல்கிறேன், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை தர காத்திருக்காங்க. நீங்கள் அதுக்கு தயாராகிக்கங்க. உங்களுக்கு இனிமேல் எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் குழப்பமும் தடைகளும் வரப்போகிறது கிடையாது. எல்லாத்தையும் உடச்சி நீங்கள் மேலே ஏறி வரப்போகிறீங்கன்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி உங்களோட சுய ஜாதகப்படி இன்னும் மேற்கொண்டு இன்னும் சில
தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பயிற்சியா இருக்கிறார். 2ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான், ஒரு பாவகம். 2ஆம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். 2ஆம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம், அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு ஏதாவது நீங்க அந்த ஒரு டைம் கேட்டிருக்கிறீங்க, இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். அந்த 2ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை நீங்க பேசின பேச்சை அப்படியே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு அழகா ஒரு எளிமையா அந்த அழகுலையும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும். உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே. அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்களெல்லாம் அப்படியே பிளான் பண்ணி செய்வீங்க. ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை அணிபவதற்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 1.5 வருடமாக ஒரு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தொழில்ல பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல. இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பார்த்தீங்கன்னா இவர்களால பெரும் அளவு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம், ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது. இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடையோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் வருது, பணம் காசு வருது, எல்லாமே வருது, ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டியிருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோடனேயே 7.5 சனின்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஜென்ம குருல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள், நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்க கூடிய ஒரு சிச்சுவேஷன், அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இப்போ இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு 6 மாதத்துல கிடைக்க வேண்டிய அந்த நிரந்தர ஒரு தகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. ஒரு 6 மாசத்துல நம்மளை பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே அந்த ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாத அவமானங்கள், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்கு உண்டான தலைமறைவான ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார். இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம்? நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து அதுல
எங்களை ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும், இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க இது நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சுட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸை, கிளையன்ஸை, சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, சில பேருக்கு அவுட் சைடு அதாவது கண்ட்ரீஸ்க்குலாம் போறது, நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த கிளையன்ஸை நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது, இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில்முறை ரீதியாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி சில நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது. வருமானங்கள் இருக்கு, கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு. ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 2ஆம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்கிறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால அந்த விரய செலவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய களத்திராதிபதி. அதனால திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களுக்கு இந்த பண வருமானங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறாரு இந்த குரு பகவான். ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருந்ததோ, அதாவது வேலை போயிட்டு இருக்கிறீங்க, வேலை இழப்புகள் இருந்துருச்சு, வேலையை விட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட, அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும், அடுத்து சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் தொந்தரவு இந்த காலகட்டம், அதாவது அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ, ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி, நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். அதாவது அந்த சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து அந்த குரு பகவானை, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தையே அந்த குரு பகவான் கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் மீடியால இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சினி துறையில இருக்கிறவங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எடிட்டிங்கோ, சினிமாட்டோகிராஃபியோ, அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க, இந்த மாதிரியாக நடிப்புல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் மீடியா துறையில யாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பெயர்ச்சியின் இறுதி காலகட்டத்துல, அதாவது 2025 செப்டம்பருக்கு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண
தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கடன்கள் குறைவதற்கு சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான நேர்த்தி கடன்கள்லாம் வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். இந்த கோயிலுக்கு வரேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன், அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறேன், திருமண தடையா இருக்கிறவங்களு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டுதல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். புதிதாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க இன்னமும் திருமண வாழ்க்கை அதாவது மறு திருமணம்ன்றது ஏற்படக்கூடிய அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ தொழில் தொடங்கலாமா இருக்கிறவங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.